மன்னிப்பு கொடுங்க, உங்களை இங்கே வரவழைச்சதுக்கு என்னுடைய தவறு அப்படின்னு காலில் விழுந்தாரு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரொம்ப இழைச்சிட்டாரு. முதல்ல இருந்த விஜய்க்கு நேற்று பார்த்த விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. நம்ம என்னமோ பைத்தியகிற மாதிரி இருக்காது. இடாமா ஏன்னா சினிமாவில் அவரை பார்க்கும்போது வந்துட்டு நல்ல போல்டாக இதாக வந்துட்டு இப்போ பார்க்கும்போது வந்துட்டு ஆளே வந்துட்டு முடியெல்லாம் வெட்டாமல் ஒரு மாதிரி இருந்தார். முன்னாடி 4 பேர் 4 காரு, பின்னாடி 4 காரு, அவ்வளோ சந்தோஷத்தோடு கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூட்டிகிட்டு போனாங்க. அவர் இங்கே வந்திருந்தா கூட அவ்வளோ செலவாகி இருக்காது, இவ்வளோ கஷ்டம் இல்லை அவருக்கு. ஆனால் இவருக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. அவரை இப்போ நாங்கள் 8 பேர் போயிருந்தோம் எங்கள் குடும்பத்திலேருந்து. அவர் மட்டும்தான் உள்ளார இருந்தார். ஒரு கேமராவோ ஒரு வீடியோவோ அவர் செல்லை கூட கமிட்டி தான் வச்சுருந்தார். அவள் ஆன் பண்ணியோ இது பண்ணணுமே இல்லை. அவருக்கு விநியோகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது அவர் சொந்த காசில் இவ்வளோ செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதிகபட்ச இழப்பு உங்கள் வீட்டில் நடந்திருக்கு. நேற்று இந்த சமயத்தில் விஜயை பார்த்து சந்திச்சிருக்கீங்க. அவர் உங்கள்கிட்ட என்ன பகிர்ந்துக்கிட்டாரு? ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பார்த்தோன்னே வந்துட்டு மன்னிப்பு தானே கேட்டார். இங்கே வீட்டில் பார்க்கணும், ஆனால் வந்துட்டு இங்கே உங்களை சென்னை வர சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு என்ன மன்னிச்சுக்குங்க. ஏன்னா போலீஸ் பர்மிஷன் கிடைக்கல, மண்டபம் கிடைக்கல, அதனால் என்னால் அங்கே வர முடியல. கண்டிப்பாக வந்துட்டு போலீஸ் பர்மிஷன் கொடுத்தோன்னே கண்டிப்பாக நான் கரூர் உங்களை இன்னொரு வாட்டி நான் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு எப்படி பார்ப்பாரோ அதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தங்களாக வர சொல்லி வீட்டில் ஒருத்தவங்க மாதிரி தான் வச்சு பேசினார். குடும்பத்தோட என்னை ஏற்றுக்குங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு நாங்கள் பண்ணித்தரோம், உங்களுக்கு எதோ எஜுகேஷனல் சம்மந்தமாகவோ இல்லை ஜாப் சம்மந்தமாகவோ எந்த ஹெல்ப் வேணும்னு கேளுங்க, உடனே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. இதுக்கப்புறமா என்ன, எனக்கு இன்சூரன்ஸ் ஏற்கனவே போட்டு கொடுத்துருக்காங்க, இன்னும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ உங்களை சந்திச்சப்போ தான் ரொம்ப ஒரு அழுததாக சொன்னாங்களே, அது உண்மைங்களா? உண்மைதாங்கண்ணா. அந்த இடத்துல ஆமாங்கண்ணா. ஏன்னா பாப்பா 2 பேரும் அவர் மேலே ஈடுபடாத, ஏன்னா நாங்கள் எந்த கட்சியிலையும் இல்லை. அப்படி இருக்கும்போது அதுக்கு 2 பேருக்கு நான் வந்த வயசு ஆகலைங்க. குழந்தை பிள்ளைங்க 2 பேரும். 3 பேர்த்தையும் பார்த்தோன்னே எங்களுக்கு அவரை பார்த்தோன்னா அழுவாச்சியாக வந்துச்சு. அவரை பார்க்கும்போது கொஞ்சம் இப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி தாங்க இருந்தது. ஏன்னா சினிமாவில் அவரை பார்க்கும்போது நல்ல போல்டாக இதாக இப்போ பார்க்கும்போது ஆளே முடியெல்லாம் வெட்டாமல் ஒரு மாதிரி இருந்தார். கரூரில் நேரில் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் இங்கே வர முடியல அவரால் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உங்கள்கிட்ட சொன்னார்? இங்கே போலீஸ் பர்மிஷன் கிடைக்கலன்னு சொன்னாங்க சார். இங்கே போலீஸ் பர்மிஷன் கிடச்சிருந்தா கண்டிப்பாக நான் கரூர் உங்கள் வீட்டில் தான் பார்த்துருப்பேன், இப்படி உங்களை வர சொல்லிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாருங்க சார். என்னால் இதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் போலீஸ் பர்மிஷனுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணோம். போலீஸ் பர்மிஷன் கிடைக்காதனால தான் உங்களுக்கு நாங்கள் சென்னைக்கு வர சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க சார். உங்களுக்கு தான் வருத்தம் இருக்கு, அவர் கரூரில் நேரில் பார்க்கலாம், அங்கே வர சொன்னதில்லை? ஆனால் எனக்கு யார் மேலே எந்த வருத்தமும் எனக்கு வருத்தம் யார் மேலேயும் கிடையாது. எனக்கும் சரி, எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி. போனது எங்கள் தப்பு. நாங்கள் டிவிலே பார்த்தோம்னா எங்களுக்கு எந்த இழப்பு இருந்திருக்காது. எந்த கட்சி மீட்டிங்கும் நாங்கள் போக மாட்டோம். இப்படி நாங்கள் திடீர்னு இந்த மீட்டிங்கு விஜய் பார்க்க தான் போனோம். அப்படிங்கும்போது இது எதிர்பாராமல் நடந்த சம்பவம். இதை நாங்கள் இவர் இந்த கட்சி பதில் சொல்லியா இல்லை அந்த கட்சி பதில் அவங்கள சொல்லி இது எங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது. யார் மேலே எங்களுக்கு கோபமோ வருத்தமோ இதுவும் கிடையாது. எனக்கு கோபம் என் மேலே என் மேலே தான். அன்றைக்கி நான் பிள்ளைகளை கூப்பிட்டு போகாமல் இருந்தேன்னா, நான் வேலைக்கு போயிருந்தேனால 3 பேர் இது இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பப்ளிக் இதில் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இதுக்கப்புறம் இந்த மாதிரி மீட்டிங் போடுறாங்களாண்ணா. மீட்டிங் போடுறவங்க இந்த கொஞ்சம் அவுட்டரில் தள்ளி போட்டு
மாநாடு மாதிரி போட்டாங்கனாலே ஓகே. இந்த மாதிரியே வந்துட்டு நம்ம ரோட் ஷோன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம்னா நம்ம வந்துட்டு கரூரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, விளையாட்டு பொருள் எதுவுமே கிடையாது. அதில் அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம கரூருக்கு ஒரு காமெடி நடிகர் வந்தாலும் ஒரு சீரியல் ஆக்டர் வந்தாலே போய் நின்று பார்த்துட்டு தான் போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம போய் இவ்வளோ பெரிய ஆக்டர் இருந்தால் போய் பார்க்க மாட்டோமாண்ணா? மக்கள் மேலே என்னை கேட்டால் தப்பு கிடையாதுங்க. அந்த இடத்துல வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி தான் இருக்கணும். இப்போ வந்துட்டு அவங்களுக்கு விஜய்க்கு தெரியுமா அந்த இடத்துல வந்துட்டு ரோடு சின்ன ரோடு இவ்வளோ பேர் வருவாங்கன்னு? அங்கே நாமக்கல்லேருந்து வர்றாங்கல்லங்க, நாமக்கல்லில் போய் பேசிட்டு வராரு. அங்கே நம்ம வேலூர்லேயே வந்துட்டு பாலத்துலேயே வந்துட்டு இது பண்ணிக்கலாம், பாதி பேர்த்து தடுத்துருக்கலாம், பைபாஸில் பாதி பேர் தடுத்துருக்கலாம். இப்படி தடுக்காம விட்டு இது அவங்க மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்துட்டு ஒரு கிரேஸ் தாங்க. நம்ம ஊரில் யானை போனாலும் நின்று பார்த்துட்டு தான் போகிறோம். அப்படி இருக்கும்போது இவரில் ஒரு பெரிய ஆக்டர் வந்து பார்க்காம நம்ம என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க சார்? இன்சூரன்ஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க, போட்டு தந்துருக்காங்க சார். அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜாப் எஜுகேஷன் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணுமான்னு கேட்டார். எனக்கு இப்போதைக்கு எது வேண்டான்னு சொல்லிட்டேங்க சார். அதிகபட்சமே இழப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நேற்று விஜயை சந்தித்து பேசியிருக்கீங்க, அவர் உங்கள்கிட்ட என்ன பகிர்ந்துக்கிட்டாரு? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னார். என்னையால் நேரில் வர முடியல, கோவிச்சுக்காதீங்க, உங்களுக்கு சூழ்நிலை தெரியும், எஸ்பி ஆஃபீஸ்லலாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன், எங்களுக்கு இன்னும் அலோட் கொடுக்கல, அதனால் வர முடியல, திருப்பி உங்களுக்கு ஏதாவது மக்களுக்கு இடைஞ்சல் வந்துருந்தால் நான் வரல அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சிக்கோங்க, பயப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சு தரோம், கவலைப்படாதீங்க, உங்கள் குழந்தைய என்னை ஏற்றுக்கங்க, மன்னிச்சுக்கங்கன்னு எங்கள் காலில் விழுந்து அழுதார். நீங்கள் என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? நாங்கள் என்ன சொன்னோம், நாங்கள் என்ன சொல்ல முடியும்? எங்கள் இழப்புக்கு ஆண்டவன் தான் பதில் சொல்லணும், யாரையும் குறையெல்லாம் சொல்ல முடியாது. பரவாயில்லைங்க, நீங்கள் இருந்தாலோ இல்லைனாலோ இதுக்கு விமோச்சனம் ஏதோ ஒன்று நடக்கட்டுங்க. இந்த மாதிரி குழந்தைங்க பெரியவங்கள யாரும் இனிமேட்டு இறக்காத மாதிரி எந்த அரசியல் கட்சி வந்தாலும் சரி, இந்த மாதிரி இனிமேட்டு பண்ணாமல் பார்த்துக்கங்க. உங்களுக்கு அவர் மேலே ஏதாவது வருத்தம் இருக்கா? நீங்கள் தான் யார் மேலேயும் வருத்தம் சொல்ல முடியாதுங்க. இந்த கட்சி அந்த கட்சின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. எங்களுக்கு நேரம் சரியில்லை, என் பிள்ளைங்க போயிட்டாங்க. எந்த கட்சி மேலேயும் வருத்தம் கிடையாது. நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கீங்களா? ஒரு கோரிக்கையும் வைக்கலைங்க. அவர் ஏதாவது என்ன மாதிரி உதவிகள் ஏதாவது செஞ்சுருக்கேன்? செஞ்சுருக்காரு. இன்சூரன்ஸ் போடுறேன்னு சொல்லியிருக்காரு, இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு பையனுக்கு. எங்கள் குடும்பத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 நாளில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு மாதம் 5000 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு அமௌண்ட்டு. அப்புறம் இன்சூரன்ஸு அவங்களே கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சென்னையில் போய் நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நேரில் இங்கே அவர் வரலன்னு தான் உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? ஒரு வருத்தமும் இல்லை. ஏன்னா இன்னும் மக்களுக்கு நம்ம அவரை அரசியலாக பார்க்கல, யாருமே சினிமா நடிகரை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்னமும் அலையிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்தாங்கனாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவருக்கு பாதுகாப்பு இருக்கோ இல்லையோ தெரியாது, நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதான் சொல்ல விரும்புகிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. உங்கள் குடும்பத்தில் யார் யார் இறந்துருக்கீங்க? எங்கள் மருமவ, என் பேத்திங்க 2 பேர். என் பையனும் அன்றைக்கே இறந்துருந்தாலும் இவ்வளோ பிரச்சனையே இருக்காது. என் பையனை இப்போ நாங்கள் பாதுகாப்பு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ பொழுதுனைக்கு கரெக்டாக இருப்பாங்க, பொழுதோடு ரொம்ப அவள் கஷ்டப்படுறதை பார்த்து எங்களால் தாங்க முடியறதில்ல. எல்லா வீட்டுக்குள்ளேயும் பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்து அவன் கூடயே அவன் பொண்டாட்டி பிள்ளைகளோட இருந்துட்டு இன்றைக்கி அவன் ஒருத்தராக படுத்துருக்கிறதுனால விடிய அவனுக்கு நாங்கள் காவல் இருந்துக்கிட்டு இருக்கோம். 8:30 மணிக்கு இட்லி சப்பாத்தி எடுத்துக்கிட்டு முன்னாடி 4 பேர், 4 காரு, பின்னாடி 4 காரு, அவ்வளோ சந்தோஷத்தோடு கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூட்டிகிட்டு போனாங்க. அவர் இங்கே வந்திருந்தா கூட அவ்வளோ செலவாகி இருக்காது, இவ்வளோ கஷ்டம் இல்லை அவருக்கு. ஆனால் இவருக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. அவரை இப்போ நாங்கள் 8 பேர் போயிருந்தோம் எங்கள் குடும்பத்திலேருந்து. அவர் மட்டும்தான் உள்ளார இருந்தார். ஒரு கேமராவோ ஒரு வீடியோவோ அவர் செல்லை கூட கமிட்டி தான் வச்சுருந்தார். அவள் ஆன் பண்ணியோ இது பண்ணணுமே இல்லை. அவருக்கு விநியோகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது அவர் சொந்த காசில் இவ்வளோ செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இன்றைக்கி நம்ம எத்தனையோ இழப்பை பார்த்துட்டோம். சாராயம் குடித்தவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ அதெல்லாம் தெரியாது.
அன்னைக்கு அவங்களெல்லாம் யாரும் போய் பார்க்கல. அப்போ ஒரு பொன்மாடை போட்டுனா கூட உடனே வீடியோக்காரங்களை கூப்பிட்டு தான் பொன்மாடை போத்துறாங்க. சாதாரண பிறந்த நாளுக்கு கூட இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு போய் செஞ்சுக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. செய்யணும்னு அவசியம் கிடையாது, அவங்கள பார்க்க போகணுன்னு எங்களுக்கும் அவசியம் கிடையாது. மனிதாபிமானத்தில் கூப்பிட்டாங்க, நாங்களும் மனிதாபிமானத்தில் தான் போனோம். அவர் காசு கொடுக்கறதுக்காகையோ இல்லை இவங்க காசு கொடுக்கறதுக்காகவோ நாங்கள் கூப்பிட போகலை. அவரால் வர முடியல, இன்னும் வந்து மக்கள் யாரும் ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் போனோம். முதல்ல மன்னிச்சேன்னு தான் கேட்டார். எல்லாத்துக்காக மன்னிப்பு கொடுங்க, உங்களை இங்கே வரவழைச்சதுக்கு என்னுடைய தவறு அப்படின்னு காலில் விழுந்தாரு. ரொம்ப கஷ்டமாக போச்சு, ரொம்ப இழைச்சிட்டார். முதல்ல இருந்த விஜய்க்கு நேற்று பார்த்த விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. நம்ம என்னமோ பைத்தியகிற மாதிரி இருக்காது. நம்ம கூட தெரியும். நாங்கள் இங்கேருந்து அவரை போய் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. நீ யாரா போடா பண்ணி வீட்டில் படுத்துருக்கலாம். ஒரு மனிதாபிமானம் நம்மளை அங்கேருந்து கூப்பிட்டுருக்காங்களே, நிச்சயமாக போகலாம், போய் பார்த்துட்டு வரலாம், ஒன்றும் வேண்டாம் புறப்படுங்கன்னு சொல்லிவிட்டு நான் தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனேன். போய் பார்த்தோம், செஞ்சோம், இருந்தோம். என்ன செஞ்சு என்ன பண்ணுறதுங்க? கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் எங்கள் பிள்ளையோ வருமா இடாமா. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.